ஜோ கிச்சனில் இன்றைக்கி ஹனி glazed baked சிக்கன் விங்ஸ் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரொம்ப மசாலாலாம் யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக வந்து செய்கிறது தான். கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல். டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் ஐக்கான். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு சிக்கன் விங்ஸ் அண்ட் ட்ரம்லெட்ஸ் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா, அது கூட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேலு சில்லி பவுடர், black pepper powder, ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் ஆனியன் பவுடர். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்சரில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை போட்டு பெரட்டி எடுத்து வச்சுக்கணும். இது பெரட்டி எடுத்ததுமே டைரெக்டாக பேக்கிங் ட்ரேயில் வச்சுட்டு பேக் பண்ண போயிடலாம். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் அலுமினியம் ஃபாயில் போட்டு லைனிங் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் இல்லாட்டி பட்டர் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் பீசஸை இப்படி வந்து ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லா பீசஸையுமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவனை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸுக்கு 175 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சிக்கன் இருக்கிற ட்ரே எடுத்து உள்ளுக்குள்ளார வைக்கணும். உள்ளுக்குள்ளார வச்சுட்டு டோட்டலாக 30 மினிட்ஸ், ஈச் சைடு 15 மினிட்ஸ் 175 டிகிரியில் நம்ம பேக் பண்ண போகிறோம். இப்போ 15 மினிட்ஸ் ஒரு சைடு வெந்துருச்சு. அதுக்கப்புறமேலு அடுத்த சைடு ஒரு 15 மினிட்ஸ். இப்படி இதை வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு அதுக்கப்புறமேலு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் நல்ல பொடியாக நறுக்கின கார்லிக் அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நல்லா அந்த ஃப்ளேவர் வரும். லைட்டாக வந்து அந்த கார்லிக் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறமேலு காஷ்மீரி சில்லி பவுடர் நல்ல கலருக்காக அதை போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லைட் சோயா சாஸ் தான் போட்டிருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமேல நம்ம பேக் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த சிக்கன் பீசஸை இதில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக அந்த சில்லி, அந்த சோயா சாஸ், அப்புறம் கார்லிக் எல்லாமே அந்த சிக்கன் பீசஸில் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டிக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஹனி வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இது வந்து கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்ல ஒரு ஷைனிங்கையும் கொடுக்கும். லைட்டாக வந்து அந்த ஸ்பைசினஸோடு சேர்த்து ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டும் வரும். பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம சூப்பரான ஹனி glazed பேக்டு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்னும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.